அரசியலுக்கு வராத போது பல 10 படங்களை சொல்லி இந்த இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இங்கே இருந்தீங்க அங்கே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்ப சிறுபலத்தனமாக இருக்கும். அதை குறிப்பாக இந்த கோவன் கேட்கறதுக்கு தகுதியே இல்லை. அத முதல்வர் கனவு கிடைக்கட்டும், உங்க முதுக பாருங்க போகிறேன். கோவா கோவா வேங்கவையில் இருந்தபோது நீ எங்கே போன? கோவா கோவா இந்த நாங்குநேரில் இருந்தபோது எங்கே போனேன்? கோவா கோவா இந்த கள்ளக்குறிச்சி சத்தபோது எங்கே போனேன்னு கேட்கலாமா? அப்படின்னா நீ கோவணத்தை தோச்சினா இருந்த. ஒருவேளை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாராயத்தை குடிச்சு தூங்கி இருந்தாலும் நம்ம கேட்கலாம்ல. இந்த மாதிரியான கோவன் மாதிரியான தற்கூரிகளை வச்சுட்டு அரசியல் பண்ணால் அப்படி தான் ஆகும். தேர்தலுக்கு நாங்கள் திராவிட கட்சிகளோட பணம் வாங்குறது உண்மைதான். அன்னைக்கு முடிஞ்சது கம்யூனிஸ்ட் கதை. நீங்கள் கூத்தாடி சொல்லி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அப்படி சொல்லி தான் நீங்கள் நடிகைன்ற அந்த அடிப்படையில் பேசியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அம்மா வாங்கிட்டீங்க. அதே சூழ்நிலை நீங்கள் விஜய் உருவாக்குறீங்க. நாளைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் ஆகிறது தடுக்க முடியாது. இந்த கோவன் யாருன்னு கேட்டினா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒரு கோவனம் தான். கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? கொள்கையில் நிற்கல. நீங்கள் டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேகவரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம் சார். இடதுசாரியா இருக்கக்கூடிய கோவன் அவர்கள் விஜய் குறித்து ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஒரு விமர்சனே சொல்லலாம். அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்ததை வச்சு ஒரு படத்து பேரை வச்சு ஒரு குற்றச்சாட்டுன்ற மாதிரி வச்சிருக்காரு கோவன் அவர்கள். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது நான் கூட பார்த்தேன். ஒரு படத்தோட பேரை சொல்லி இந்த சம்பவம் நடந்தபோது எங்கே இருந்தீங்க, இந்த சம்பவம் நடந்தபோது இங்கே இருந்தீங்க, இப்படி தொடர்ச்சியாக இவர் கேட்டுட்ருக்கிறார்ல. எப்போவுமே ஒரு விஷயம் நான் சொன்னேன். ஒரு நியாயப்பறவையில் நம்ம பார்த்தோம்னா அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் சில கேள்விகளை வச்சிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். அரசியலில் இந்த பொது வாழ்க்கைக்கு அவர் வரார், தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அவர் அரசியலுக்கு என்றைக்கு அடி எடுத்து வைக்கிறாரோ அன்னையிலேருந்து சில சம்பவம் நடந்தபோது நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ டங்ஸ்டன் விவகாரம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் என்ன ஷூட்டிங்கில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அரசியலுக்கு வராத போது பல 10 படங்களை சொல்லி இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இங்கே இருந்தீங்க அங்கே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்ப சிறுபலத்தனமாக இருக்குது, அபத்தமானதாக இருக்குது. அரசியலுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் பேசிட முடியாதுல்ல. ஒரு நியாயப்பார்வை வேணும். அவர் அரசியலில் இப்போ பிப்ரவரி மாதம் அவர் அரசியல் கட்சி தொடங்கி அதை அறிவிக்கிறாருன்னா அதுக்கு பிறகு கேட்குறது தானே நியாயமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் இது நடந்தபோது எங்கே இருந்தீங்க, நீட் நடக்க போது எங்கே இருந்தீங்க, நீட் பிரச்சனை போது எங்கே இருந்தீங்க, இப்படி நீங்கள் வரிசையாக நீங்கள் அப்படி சொல்கிறது அது சரியானது இல்லை. அதை குறிப்பாக இதை திமுகவினரே கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டால் அந்த உரிமை கிடையாது. எப்போ கேட்கலான்னு கேட்டிங்கன்னா திமுகவினர் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இன்னும் மற்ற யார் கேட்குறது, விஜயோட தாவேக்காவுக்கு எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறவங்க, எதிர் அணியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எதிராக களமாடக்கூடியவங்க, தாவேக்காவுக்கு எதிராக களமாட, அப்போது அவங்க கேட்குறதுல கேட்டிங்கன்னா அவர் அரசியல் என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து கேட்குறது தான் சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 படங்களை சொல்லிவிட்டு துப்பாக்கி, போக்கிரி, இந்த மாதிரி பல படங்களை சொல்லி மேற்கோள் காட்டி இந்த படம் நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது இங்கே இருந்தீங்களா, இந்த படத்தில் இருந்தீங்களா, அது நியாயமானது இல்லை. அதை குறிப்பாக இந்த கோவன் கேட்குறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா இந்த கோவன் இதே அதிமுக பீரியடில் ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போது இவர் ஒரு பாடலை பாடி அதுக்கு பிறகு அவர் மதுக்கடைக்கு எதிராக அவர் பாடின பாடல், அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டதெல்லாம் அப்போ இந்த கோவனுக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிது. அப்போது திமுக பார்த்தீங்கன்னா எதிரணியில் இருந்தது, இடதுசாரிகள் எதிரணியில் இருந்தாங்க. அப்போது நீங்கள் அதை பேசுங்க, அப்போ இவர் மேலே ஒரு பார்வை இருந்தது உண்மை. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார், அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டார், அதெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு காணாமல் போனவர் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடியும் இவர் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி அண்ணன் நான் சொல்ல எடப்பாடியோட ஆட்சி காலத்துலையும் வரல. ஏன்னா ஒரு வேளை கூட்டணி எப்படி அமையும்னு சொல்லி காத்திருந்தாரான்னு தெரில. ஒரு வேளை கம்யூனிஸ்ட்கள் அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லி காத்திருந்துருக்கலாம். ஒரு வேளை எடப்பாடி பீரியட்லேயும் இல்லை, அதுக்கு பிறகு 21 வந்த பிறகு ஆள் இல்லை. இப்போ எங்கேயோ பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டு இப்போ திடீர்னு கேட்டிங்கன்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இப்படியான விமர்சனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமற்ற ஒரு அரசியலாக தான் பார்க்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனா விஜய் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் மீது வேணால் ஒரு பார்வையை திருப்பத்துக்கு தான் உதவுமே தவிர இந்த கோவன் பாடுறது எந்த வகையிலையும் திமுகவுக்கு உதவாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ இந்த 4 வருஷம் இல்லாத கோவன் அவர்கள் திடீர்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் அவர் போதையில் வந்திருப்பார். என்ன கேள்வி இது?
அவர் சரக்கஷம் போதில் இருந்திருப்பார். ஏன்னா கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கும் எதுவும் பதில் சொல்லலை. இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல, கள்ளக்குறிச்சி விஷயம் மட்டும் இல்லை சார், நாங்குநேரிக்கு அப்போ வந்து இந்த கோவன் எங்கே போயிருந்தார் சொல்லுங்கள். வேங்க வயலில் நடந்தபோது எங்கே போயிருந்தார் நம்ம சொல்லலாம்ல. கோவா வேங்க வயலில் இருந்தபோது நீ எங்கே போன, கோவா இந்த நாங்குநேரில் இருந்தபோது எங்கே போனேன், கோவா இந்த கள்ளக்குறிச்சி சத்தபோது எங்கே போனேன்னு கேட்கலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா நீ கோவனத்தை தோச்சினா இருந்தா கேட்க வேண்டியது கேட்கலாமா வேணாமா? இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக நீங்கள் வந்து பேசுகிறது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இது மக்களுக்கு புரியும்ல. இவ்வளோ நாள் இந்த கோவன் எங்கே போயிருந்தார்? அப்போ ஜெயலலிதான்ற ஒரு நடிகை வந்து அரசியலில் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறாங்கன்னா அப்போ பேச வரீங்களா? அப்போ விஜய் வந்து ஒரு நடிகர்ன்ற அடிப்படையில் ஒரு பிரகாசமாக தான் பேச வருவீங்களா? நீங்கள் கருத்தையெல்லாம் நீங்கள் பயணிக்கிறீங்க சார், தொடர்ச்சியாக சார் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் திமுக கட்சியை சார்ந்தவங்க இல்லை, நீங்கள் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாக இருக்கலாம். இப்போ கம்யூனிஸ்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுவீங்களா? கம்யூனிஸ்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்களை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுங்காணாமல் போயிருக்கிறாங்க. இப்போ இதே கோவன் இடதுசாரி சிந்தனையாளர் இருந்தால் கூட சரிங்களா, சிந்தனைங்களே ஒரு மண்ணும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ரைமிங் வந்து 500 பாட்டு என்னால் எழுத முடியும், அது வேறு. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இப்படி நீங்கள் இப்போ பேசும்போது இப்போ நம்ம ஒரு கேள்வி வருது இல்லை, கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே போயிருந்தாங்க? கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அண்ணா திமுகன்ற வந்து பார்த்தீங்கன்னா மாறி முதுகில் தானே ஏறிட்டு இருந்தாங்க. அப்போ அதையும் கூட ஒரு பாடலாக பாடலாம்ல. ஒருபோதும் இது வந்து ஒரு நியாயப்பார்வையே கிடையாது. நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் அதுதான் பதில் சொல்ல முடியும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற சாராயத்தை குடிச்சு தூங்கியிருந்தாரான்னு நம்ம கேட்கலாம்ல. அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு தூங்கியிருந்தாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாராயம் காசனங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கூத்தரிச்சிருந்தாரான்னு இந்த கோவன் கேட்கலாமா வேணாமா? கம்யூனிஸ்டுகள் எப்போவுமே நியாயப்பார்வையில் இருக்கிறவங்க. இங்கே ஏன் வந்து கம்யூனிசம் தோற்று போச்சுன்னா, இப்படி வந்து ஒரு சார்பு நிலை அல்லது கேட்டால் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி ஒரு பாரபட்சமாக நடந்துக்கிறதுனால தான் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்தியாவில் ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? அந்த கொள்கையில் நிற்கலை நீங்கள் கடந்த இப்போ நான் இன்றைக்கி இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ள கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஏன் இன்றைக்கும் நல்ல கண்ணு பேசப்படுறாரு, மற்ற தலைவர்கள் ஏன் பேசப்படலை சொல்லுங்கள்? சங்கரையா பேசப்படுறாரு, ஏன் மற்ற தலைவர் பேசப்படல? இந்த மாதிரியான கோவன் மாதிரியான தற்கூரிகளை வச்சுட்டு அரசியல் பண்ணால் அப்படி தான் ஆகும். சிந்தன் ஒரு அறிவாளி சொன்னான், என்ன சொன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க சிந்தன்னா நான் சொல்லிக்கிறேன், இதில் இருக்க சிந்தன் நான் சொல்கிறேன். இந்த கம்யூனிஸ்டில் இருக்கிற ஒரு நபர் சொன்னார், கேட்டிங்கன்னா நாங்கள் தேர்தலுக்காக வந்து செலவுக்கு பணம் வாங்கணும்னு ஒத்துக்கிறார். அன்றைக்கி முடிஞ்சது கம்யூனிஸ்டுகள் கதை. தேர்தலுக்கு நாங்கள் திராவிட கட்சிகளோட பணம் வாங்குறது உண்மைதான் சொன்னது யார்? இந்த கம்யூனிஸ்டுகள் தான். ஸோ அதனால் கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலமே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடியாள் மாதிரி செயல்படக்கூடாதுல்ல. திராவிட கட்சிகள் அடியாள் மாதிரி தான் செயல்படும். இப்போ இவ்வளோ நாள் நீ எங்கே போயிருந்த, எங்கடா போயிருந்த? குறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷமாக நீ ஆளே இல்லைல்ல. 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அந்த கணக்கு எடுத்து பார்த்தா 6 வருஷத்துக்கு மேலே எங்கே போயிருந்த? இல்லை சார், இப்போவும் இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த பாட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. நான் பாட்டு எழுதுறது இவனுக்கு உட்காந்து இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் கை வந்த கலர் வச்சுங்களேன், இதெல்லாம் எழுதிப்பாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டால் ஆட்சியாளருடைய நெஞ்ச நக்கிறதுக்காக பண்ணுறது. நீ எடுக்கிற வந்து 5-10க்கு இதெல்லாம் தேவையான நீங்களே வந்து பிச்சை எடுத்துருக்கீங்க திராவிட கட்சிகளோடு சேர்த்து. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. இந்த ஆட்சியில் இந்த 26 நீங்கள் யாரோட கூட்டணி இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? அண்ணன் திரும்பவே ஆடிட்டு இருக்கிறாரு, நீங்கள் எந்த பக்கம் போவீங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால் வந்து சினிமாவை மையப்படுத்தி இந்த விமர்சனங்களை வந்து திமுகவும் சரி திமுகவை சார்ந்த கட்சிகளும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்களும் சினிமாவில் இருக்கிறீங்க, கூத்தாடி சொல்ல வச்சுட்டு அதை வந்து கொண்டாட்டம் பண்ணுறது. அதுவும் எந்த மீடியாவில் நீங்கள் பார்க்கணும், ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து பேசும்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் போது அங்கே வந்து நெறியாளர் வந்து அதை கண்டிக்கவே இல்லை. ஆளு ஷானவாஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல நெறியாளர் கண்டிக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் பிரயோகம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். இங்கே மீடியாவில் இருக்க அத்தனை பேரும் கூத்தாடி தான்டா எல்லாமே. எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? ஸோ கூத்தாடின்னு சொல்கிறது அதுக்கு இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு அனுதாப பார்வையை வந்து விஜய் மீது விழத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் கூத்தாடி சொல்லி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அப்படி சொல்லி தான் நீங்கள் வந்து ஒரு நடிகைன்ற அந்த அடிப்படையில் பேசியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அம்மா வாங்கிட்டீங்க. இதான உண்மை. ஜெயலலிதாவை நீங்கள் பண்ணது தான், திமுக பண்ணது தான், திமுக சார்ந்த வந்து கூட்டணி கட்சிகள் பண்ணது தான். இது அதே சூழ்நிலை நீங்கள் விஜயை உருவாக்குறீங்க. நாளைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் ஆகிறது தடுக்க முடியாது. இதான் உண்மை. இதே அண்ணன் திரும்ப வந்து சொன்னார், விஜயகாந்த் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகன் வந்து நாடால் ஆசைப்படுறான், நான் ஆசைப்படக்கூடாதான்னு கேட்டார். அதே விஜயகாந்தை முதலமைச்சர்னு சொல்லிட்டு அறிவித்தார். இந்த வரலாறுலாம் அந்த ஆளூர் ஷானவாஸ் தெரியாது. அப்போ அவன் எங்கேயாவது பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணியிருந்திருப்பான். முதல்ல உங்கள் தலைவருடைய வந்து உங்கள் தலைவர் பிரச்சனை எடுத்து போட்டோமா?
கேட்டார், திரும்ப கேட்டார். அண்ணன் திரும்ப கேட்டார். ஒரு நடிகன் நாடாளா சொன்னா 25 ஆண்டு காலம் நான் உழைச்சிருக்கிறேன், நான் நாடாள ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அதே விஜயகாந்தை இவர் வந்து முதலமைச்சர் அறிவித்தார். இந்த ஆளூர் ஷானவாஸ், இந்த கோவன் இவன்லாம் வந்து முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நான் மீண்டும் கூட நான் சொல்ல, கருத்தியெல்லாம் நீங்கள் வந்து வைங்க. நானும் விமர்சனம் வந்து விஜய் எதிர்த்து விமர்சனம் பண்ணலையா? நியாயமாக இருக்கணும் விமர்சனம். இங்கே வைக்கிற சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு தனிப்பட்ட வன்மத்தை கொட்டுற மாதிரி நீங்கள் வந்து சினிமா எடுத்து பேசுனீங்கன்னா நம்மளும் வந்து எடுத்து பேசலாம். ஒரு கல் ஒரு கண்ணாடியிலேருந்து எடுத்து பேசலாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓகே சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைக்காதுன்ற தெளிவாக தெரியுதா? கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. இப்போது நல்லா புரிஞ்சுங்களேன், இவங்க எதிர்ப்பு அரசியல் வைக்கிறோம். இந்த கோவன் யாருன்னு கேட்டினா வந்து கம்யூனிஸ்டுகள் கட்சிகளோட ஒரு கோவனம் தான், சரிங்களா? ஒரு பிட்டு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது அவங்களுடைய எஜமானர்கள் யார்? கம்யூனிஸ்டுகள். சரிங்களா? கம்யூனிஸ்டுகள் வந்து அப்போ வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறாங்கன்றத பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க நிலைப்பாடு எப்போ வெளிப்படுது? இங்கே ஏற்கனவே விசிகாவுக்கு வந்து ஒரு பெரிய தடுமாற்றம் வந்து இப்போ அவங்க ஸ்டெபிள் ஆன மாதிரி இருக்கிறாங்க. ஸ்டெபிள் ஆன மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து கம்யூனிஸ்டோட நிலைப்பாடுன்னு கேட்டால் தாவேக்காக எதிராக இருக்குன்றது தான் பொருள். ஏன்னா அவர் ஒரு எடுபடி தான், கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒரு எடுபடி தான் இந்த கோவன். அப்போ இந்த மாதிரி ஒரு பாடல் வைக்கும்போது கம்யூனிஸ்டுகளுடைய அந்த சமிக்கை இல்லாமல் இப்படி விமர்சிக்க முடியாது. அப்போது கம்யூனிஸ்டுகளும் வந்து விஜய் கூட இல்லைன்றது தெரிய வருது. ஓகே சார், இப்போ யார் கூட இருக்கிறாங்கிறது கிடையாது சார். அது 26 டிசைட் ஆக போகுது. ஆனால் சினிமா நடிகர்களை கொச்சைப்படுத்தி பேசுறது, சினிமாவை மையப்படுத்தி ஒரு கருத்தியலை வந்து எதிரான கருத்தியலை வைக்கிறது. சினிமா இன்னும் வந்து மோசமான தொழில் ஒன்றும் கிடையாது. கூத்தாடினா கேவலம் ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாருமே கூத்தாடி தான். அப்படி பார்த்தா இவனே கூத்தாடி தான். டான்ஸ் ஆடுறான்ல, இவனும் ஒரு கூத்தாடி தான். ஆடாமல் பாட சொல்லுங்க பார்க்கலாம், அவனும் கூத்தாடி தான். ஓகே சார், இப்போ தாடி பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் நெஞ்சில் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஃபோட்டோவோட டேட்டோ போட்டிருக்காரு சார். இது வந்து நிறைய இந்த மாதிரியான இவனெல்லாம் மனநோயாளி லிஸ்ட்டில் சேர்க்கணும் சார் ஃபஸ்ட்டு. யார் சார்? இவனை தான் தாடி பாலாஜி தான் சொல்கிறேன். இதெல்லாம் தவறான நடவடிக்கை. இப்போ வந்து எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக போயிட்டுருக்குது, அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. கட்சியோட கொடிகளை வந்து நடனம், அதுவே தேவையானது ஒரு விஷயம். சரி, ஆன்லைன்லேயே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேறு நான் சொல்ல கேட்டால் கட்சியை வளர்க்குறதுக்கு வந்து கட்சியோட அடையாளங்களை வந்து நீங்கள் கொடிகள் மூலமாக செய்ய முடியும். சோரில் விளம்பரம் பண்ணுறது இப்படி வந்து நடக்கும்போது இந்த டேட்டு கொண்டு வந்து நான் வந்து நெஞ்சில் வச்சுக்கிறேன்னு சொல்கிறதுலாம் வந்து அது வந்து அபத்தமான அரசியல். இங்கே அடையாளப்படுத்தி இப்போ பாருங்கள், திராவிட கட்சிகள் வந்து இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலையும் திராவிட கட்சிகளோட கொடிகள் இருக்குது. அண்ணா திமுக, ஏன் விசிகா கொடி கூட இருக்குது, தேமுதிக கொடி கூட இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வைக்கல. அந்த வேலைகளை செய்யணும். அதாண்டி வந்து கட்சியோட அந்த இது இருக்குல்ல, அந்த அடையாளங்கள் இருக்குல்ல, விஜயோட முகம் உட்பட, அதை தான் வந்து நீங்கள் கிராமப்புறங்களை கொண்டு போனது. நான் பல கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. இருக்குது, மெல்ல ரொம்ப ஸ்லோவில் இருக்குது. அதை வேகப்படுத்துறதுக்கு வந்து பண்ணலாமே தவிர, நான் தாடி பாலாஜி வந்து டேட்டு வச்சுக்கிறதுனாலாம் ஒன்றுமே கிடையாது. நான் கேட்குறேன், அறிவு இருக்கா அவனுக்கு? முதல்ல ஏற்கனவே போய் காலில் விழுந்தான், புசியானது காலில், அது விமர்சிக்கப்பட்டு படித்தவன் தானே அவன்லாம். இப்போ இந்த டேட்டு பார்த்துட்டு எத்தனை பேர் வைப்பான் தெரியுமா சார்? பைத்தியாரமா இல்லை, இது வெக்க பண்ண. இதுக்கெல்லாம் இப்படி தான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுறது இப்படி தான். எவ்வளோ மாடர்ன் ஆகி எவ்வளோ அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியது இருக்குது சார். நீங்கள் அரசியல் கட்சியை கொண்டு போகிறதுக்கு, எப்படி கட்சியை வந்து பட்டி தொட்டியும் கொண்டு போகிறதுக்கு சிந்திச்சு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்த சொன்னான்னா பரவாயில்ல. இதெல்லாம் அற்பத்தரமான அரசியல். இது எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.